வணக்கம். தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் பார்க்கடலை வாசுகி பாம்பை கயிறா மாற்றி கடையிறாங்க மலையை வச்சு. அப்படி கடையும் போது வாசுகி பாம்புக்கு ரொம்பவே வலி அதிகமானதால் அதோட விஷத்தை அது கக்கிடுது. அந்த விஷம் போச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே ஆபத்து வரும்னு தேவர்கள்லாம் பயந்து சிவபெருமானை கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த விஷத்தை நானே சாப்பிட்டுறேன்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டுறாரு. அது ஆழகால விஷம் விஷம் அதிகன்றதால பார்வதி தேவி அந்த உடம்புல அவரோட சிவபெருமான் உடம்புல போகாத இருக்கிறதுக்காக இப்படி தொண்டையில் கையை வச்சு பிடிச்சிடுறாங்க. அந்த விஷம் சிவபெருமானோட தொண்டையில் அப்படி நின்றுடுது. அதுக்கு தான் அவருக்கு ஒரு பேர் நீலகண்டர்னும் பேர் இருக்குது. இந்த விஷம் உடம்புல போனதால் சிவபெருமான் ரொம்பவே களைப்பாயிடுறாரு. அவர் கைலாயத்துக்கு போகும்போது உடல் ரொம்ப சோர்வாகி போனதால் அவர் ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கலான்னு இறங்குறாங்க. இறங்கி பார்வதி மடியில் தலையை வச்சு அவர் சயன கோலத்தில் படுத்திருப்பார். அந்த இடத்துக்கு பேர் சுருட்டப்பள்ளின்னு பேர். அங்கே தான் சிவபெருமான் சயன கோலத்தில் காட்சி தரார். மற்ற இடத்துலலாம் லிங்க வடிவமாகவும் நடராஜர் வடிவமாகவும் காட்சி தருவார். இந்த சுருட்டப்பள்ளியில் மட்டும்தான் சயன கோலத்தில் காட்சி தரார். நாளைக்கு வேறு ஒரு தகவலுடன் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.